எனக்கு வந்து ஹை பிபி இருக்கு. நான் வந்து ஃபிட்னஸ் பண்ணலாமான்னு கேட்டா, கண்டிப்பா நீங்க ஃபிட்னஸ் பண்ணலாம். ப்ராப்பர் ஃபிட்னஸ் பண்ணணும். கூடவே முக்கியமா ஃபிட்னஸ விட உணவு பழக்கவழக்கம் முறையில நீங்க கண்டிப்பா மாத்தியே ஆகணும். இதெல்லாம் நீங்க மாத்துனா மட்டும் தான் நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து உங்களுடைய பிபி, ஹை பிபிய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இந்த ஹை பிபி இருக்கிறவங்க ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்துருக்கணும். அது என்னன்னா கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோரிங் ஒரு டெஸ்ட்டும், எக்கோ டெஸ்ட்டும் நீங்க கண்டிப்பா எடுத்துருக்கணும். முக்கியமா எக்கோ டெஸ்ட்ல பாத்தீங்க எல்எஃப்ன்ற ஒரு வேல்யூ நீங்க பார்த்து நீங்க அடுத்த லெவல் உணவுல வந்து நீங்க எப்படி கொண்டு போலான்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இது 2 டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டும், முக்கியமா ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கார்போஹைட்ரேட் லெவலை நீங்க கம்மி பண்ணா மட்டும்தான் நீங்க ஹை பிபில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடி இதுக்கு மருந்து மாத்திரை உங்களுக்கு தெரியும். ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மாத்திரைகள் மட்டும் நீங்கள் தினந்தோறும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணுற நீங்கள் நல்ல ஃபிட்னஸ், நல்ல